வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் நண்பந்த வணக்கங்கள். ஸோ பல பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னா, என்கிட்ட ஒரு 20,000 தான் இருக்குது, என்கிட்ட ஒரு 30,000 தான் இருக்குது, என்கிட்ட 50,000 தான் இருக்குது, என்னால் மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பல பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உங்களால் எவ்வளோ மேக் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நீங்கள் எந்த லெவலில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் வந்து ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் அழகாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் பேலன்ஸாக வந்து நம்ம 20,000 தான் எடுத்திருக்கேன். ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட்டு, ட்ரேடிங்க்கு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ 20,000 கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸஸாக நம்ம கையில் கொஞ்சம் கேஷ் இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம 20,000 தான் ஒரு ட்ரேடுக்கு நம்ம 20,000 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் இந்த எக்ஸல் ஃபுல்லாகவே, இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ ஒன்லி 20,000 வச்சு நம்மளோட ரிஸ்க்கு எந்த ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணாலும் சரி. இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி தான் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு நான் ரிஸ்க் வந்து 5% போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டைல் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, இல்லை ஸ்விங் ட்ரேடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து சேஞ்ச் ஆகும். நான் கம்ப்ளீட்டாக வந்து பேங்க் நிஃப்டி வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் எது கூட வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 5% ஆப்ஷன் பையிங்கில் பேங்க் நிஃப்டி. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து 20 ட்ரேட் போட்டிருக்கேன். எதுக்காகனா மந்த்லி நமக்கு கரெக்டாக ஒரு 30 டேஸ் இருக்குது. ஆனால் ட்ரேடிங் செஷன் இந்த லீவெலாம் போக ஆவரேஜாக நமக்கு 20 டேஸ் வரும். ஸோ அதனால் நான் 20 டேஸ் வந்து ஆவரேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து நமக்கு 1000 போட்டிருக்கேன். ஏன்னா 20,000ல் 5% நமக்கு 1000. ஸோ அதனால தான் ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து ருப்பீஸில் போட்டிருக்கேன், 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இங்கே வந்து நம்ம அக்யூரசி எந்த லெவல், இப்போ 20 ட்ரேட் பண்ணால் 20 ட்ரேடுமே வின் ஆச்சு அப்படின்னா நமக்கு 100% அக்யூரசி கரெக்டாக. ஸோ அதேமாரி வின் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, இது வந்து 1:1 ரேஷியோ. ஸோ 1000 ரிஸ்க்கு அப்படின்னா எனக்கு வந்து 1000 ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ அந்த கணக்கில் இது 1:1.5 அப்படின்னா 1000 ரிஸ்க்கு, 1000 நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அதே தான் 1:2, 1:3, 1:4, 1:5, 1:15 வரைக்கும் போட்டிருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம், ரொம்ப குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ஸோ 1:2 1:4 டெய்லியும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னு சொல்ல, 1:2 1:4 வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம். இது எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு சார்ட்லேயே அப்படியே காட்டுறேன். 1:2 எத்தனை % வரும் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5% ரிஸ்க் இருக்குது. அப்போ 1:2 போது நமக்கு 10% ப்ராஃபிட். 1:4 அப்படின்னா நமக்கு 20%. ஸோ அப்படியே 5 நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிருக்கோம். ஓகேவா? ஸோ 1:2 1:4 இப்போதைக்கு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அக்யூரசி பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% நல்லாவே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் 100% அச்சீவ் பண்ண முடியும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 75% தான் எடுக்க போகிறோம். 75% உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வேறு லெவலான ட்ரேடர்னு அர்த்தம். ஒரு மாதத்தில் 15 வின்னு, ஒரு 5 லாஸ் வருது அப்படின்னா உங்களால் 1:2 ரேஷியோ நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு 2,000 ப்ராஃபிட். வெறும் 10% தான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் 10%ன்றது ஒரு பெரிய டீல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு 25,000 பர் மந்த் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுவே 1:4 போகும்போது உங்களுக்கு 55,000 வரைக்கும் ப்ராஃபிட்டு ஈஸியாகவே எடுக்கலாம். வெறும் 20,000 பட்ஜெட்டில் மட்டும் தான் இது ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம், வேறு எதுக்கும் போடலை. ஸோ 1:4 நம்மளுக்கு எத்தனை % ரிட்டர்ன்ஸு பர் டே? 20% வந்து ஆவரேஜாக போட்டிருக்கேன். 20 to 100 அதுக்கும் மேலே நிறைய டேஸ் போகும். ஸோ நம்ம அதையும் ஆவரேஜ் பண்ணி தான் இங்கே 20% 1:4 கால்குலேஷன் வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் வந்து குறையுது, அதாவது உங்களோட அக்யூரசி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரிவார்டை வந்து அதிகமாகவே வைங்க. எப்பயுமே மோஸ்ட்லி 1:2க்கு மேலே போங்க. 1:3, 1:4, 1:5 ரொம்பவே நல்ல ரேஞ்சு. ஸோ 1:4 உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 50% அக்யூரேசி இருந்தாலும் போதும். 10 ட்ரேட்ஸில் லாஸ் பண்ணிவிட்டு 10 ட்ரேட்ஸ் வின் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த மாதத்தோட கடைசியில் 30,000 ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே உங்களுக்கு 20,000 தான், ஆனால் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா 30,000 இருக்கும். ஸோ 30,000ன்றது சாதாரண விஷயம் இல்லை. 30,000 ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அதுவும் வெறும் 20,000 வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தென் 100% ரிட்டர்ன்ஸு. 150% உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பர் மந்த் 150 அப்படின்னா நீங்கள் உங்களோட கால்குலேஷனில் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ 30,000 இன்ட்டு 12 போடுங்க. உங்களால் ஒரு வருஷத்துலேயே 3,60,000 சாலிடாக வெறும் 20,000 கேபிட்டலில் மட்டுமே வச்சு உங்களால் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் காம்பவுண்டிங்கில் போட்டிங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்னு சொல்லி கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள்.
டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன கால்குலேஷன்ஸை நீங்கள் அப்படியே விட்ராலாம் எதுவும் பண்ணாமல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களோட அமௌண்ட் வருதுன்றதை பாருங்கள். அது கொஞ்சம் நம்ப முடியாதபடி தான் இருக்கும், பட் அதான் உண்மை. ஸோ இங்கே நம்ம வந்து கிளியராகவே போட்டிருக்கோம். அடுத்த ஷீட்டில் ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:4. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 4000 வரும், லாஸ் வந்து 1000. இது எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ 1000, 1200 போகலாம், 4000ன்றது உங்களுக்கு 4500 போகலாம். இது ஓவரால் ஜஸ்ட் ஒரு இந்த 20,000க்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் தான். ஸோ 10 ட்ரேட்ஸ் வின்னு, 10 ட்ரேட்ஸ் லாஸ் போட்டிருக்கேன். டோட்டல் ட்ரேட்ஸ் வந்து 20, ஓகேவா? கேபிட்டல் டிப்ளாய்டு நம்ம 20,000 தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே உங்களுக்கு ஆவரேஜ் தான். ஸோ 20,000 இருக்குது, ஒரு 22,000 வரலாம், இல்லை 18,000 வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் லாட் சைஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு 20,000. இப்போ ஃபஸ்ட் ட்ரேட் நம்மளுக்கு வின் ஆகும்போது என்ன வரும்? 24,000, 4,000 ப்ராஃபிட்டா? ஸோ அடுத்த ட்ரேட் மறுபடியும் ஒரு 4,000 ஒரு 1000 லாஸ் ஆகுது அப்படின்னா 23,000. இப்படியே நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரா டவுன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ட்ரா டவுன்லாம் ஒன்றும் பெருசாக நமக்கு எங்கேயுமே ஆகலை. நம்ம கால்குலேஷன் போட்டது ஆக்சுவலாக இப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ 50,000 வரைக்கும் நமக்கு நம்மளோட கேபிட்டல் அந்த மந்த் எண்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஓவரால் 30,000 ப்ராஃபிட் வரும். வெறும் 50% அக்யூரேசியில் சொல்கிறேன். இது வெறும் 50% அக்யூரேசி, இங்கே பார்த்தா தெரியும். ஸோ எல்லாமே கால்குலேஷன் பேஸில் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடே நமக்கு லாஸ் வருதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ லாஸ் இப்போ வந்து நமக்கு 9 ட்ரேட் வின்னில் இருக்க, லாஸஸில் வந்து 11 ட்ரேட் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணால் கூட நமக்கு எவ்வளோ வருது? 25,000 ப்ராஃபிட் வருது ஒரு மாதத்தில். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடும் லாஸு, ரெண்டாவது ட்ரேடும் லாஸு, மூணாவது ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தாலே நமக்கு 4,000 வந்துடும். ஸோ மறுபடியும் ஒரு 22,000 மறுபடியும் லாஸ் அப்படின்ற கணக்கிலே போட்டிருக்கோம். போட்டால் கூட நமக்கு ஓவரால் 25,000 ப்ராஃபிட் வருது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணி போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டில் பார்த்துருந்தோம், அக்யூரசி எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றது. இதுவே நீங்கள் 15 ட்ரேட் வின் பண்ணிவிட்டு 5 ட்ரேட் லாஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 1:4 கால்குலேஷனில் 55 வரும். நீங்கள் 20 ட்ரேடுமே வின் பண்ணுறீங்க அப்படின்னா 80,000 ப்ராஃபிட்டு. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மடங்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் அந்த மாதம். ஸோ நம்ம வந்து அவ்வளோ பேர் ஆசைப்பட முடியாது. 75% வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எடுக்கலாம், நீங்கள் மறுபடியும் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஷீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப்லஸ் வந்து பாயிண்ட்ஸில் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேர் இப்போ பாயிண்ட்ஸில் கேட்பீங்க, நான் வந்து 20 பாயிண்ட் வச்சுருக்கேன், 10 பாயிண்ட் வச்சுருக்கேன், 30 பாயிண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் இங்கே இதையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எஸ்எல் வந்து 20 பாயிண்ட் போட்டிருக்கேன். 20 பாயிண்ட்னா ருபீஸில் பார்க்கும்போது நமக்கு 500 ரூபா வரும். ஒரு லாட்டுக்கு சொல்கிறேன், ஒரு லாட்டுக்கு நமக்கு 500 ரூபா வரும். டார்கெட் இன் பாயிண்ட்ஸ், டார்கெட் வந்து 40 பாயிண்ட் வச்சுருக்கேன். நமக்கு டார்கெட் வந்து 1000 ரூபா. அதாவது 40 பாயிண்ட் அப்படின்னா 40 × 25 போட்டிங்க அப்படின்னா நமக்கு 1000 ரூபா வரும். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு. ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வந்து பர் 20 ட்ரேட்ஸுக்கு போட்டிருக்கேன். அதனால் நம்ம 15 ட்ரேட் தான் நம்ம வின் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பர் லாட் அந்த மந்தோட எண்டில் நமக்கு கரெக்டாக ஒரு 12,500 ரூபா வரும். ஒரு 1:2 ரேஷியோவில் சொல்லியிருக்கேன். ROI பர் டே பார்த்திங்கன்னா 5% ரிட்டர்ன்ஸ் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ மல்டிப்ளேயராக வந்து இங்கே நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதையும் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ 20,000 ரூபா நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவரால் ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 லாட்ஸ்லேருந்து 4 லாட் உங்களால் பை பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக நம்ம பண்ணும்போது கூட ஒரு 4 லாட் பை பண்ணலாம். ஸோ அப்படியே இதை இழுத்து விட்ருவோம். ஸோ 4 லாட் நம்மளால் பை பண்ண முடியும். அப்போ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் ஒரு மாதத்துக்கு 1:2 ரேஷியோன்னு வச்சா கூட 50,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வரும். 4 லாட்டுக்கு சொல்கிறேன். இது ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு ஒரு 22,000 ரூபா பட்ஜெட் வரும். கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வரலாம். இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் போகும்போது கூட இந்த ரேஞ்ச் வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்லேயே நிறையா இருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளேயர் வந்து நமக்கு 4 லாட்டுக்கு 20% நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்கள் ஒரு லாட் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு லாட்டை வச்சு பண்ணுங்கள். ஸோ ஒரு லாட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500 ரூபா வரும். ஸோ 1:4 நம்ம கணக்கு சொன்னோம் இல்லையா, 80 பாயிண்ட்ஸ் வருது. 80 பாயிண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக இருந்தால் 80 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு 40லேருந்து 60 உங்களால் எடுக்க முடியும். ஸோ 20,000 ரூபா பட்ஜெட் தான் வச்சுருக்கீங்க ஓவராலாக அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே வெறும் 1 லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த அவசரமும் வராமல் பொறுமையாக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ ROI பர் மந்த்து போட்டிருக்கேன். ஓவரால் வெறும் நம்ம டெய்லி ஒரு 1000 ரூபா எடுக்கிறது மூலிமா நம்மளால் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 63% நம்மளால் எடுக்க முடியும். அதுவே ஒரு நாளைக்கு 1,500 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்க ஒரு லாட்டை வச்சு அப்படின்னா நம்மளால் 100% ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு 150%லேருந்து 100% ரிட்டர்ன்ஸ் யாராக இருந்தாலும் எடுக்கலாம், தாராளமாகவே எடுக்க முடியும். ஸோ அதை நம்ம பேங்க் நிஃப்டியில்
இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்தது. ஸோ நம்ம ட்ரேட் கொடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது கொடுத்தோம். 195லேருந்து 200 பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்பாட் தான் அது. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்துட்டு இங்கேயே மேலே போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 200 ரேஞ்ச் தான் இது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ 202 வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட்டு, அதுலேருந்து மேலே போயிருக்கு. யாராக இருந்தாலும் இப்போ இங்கேயே பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக ஒரு 215 அப்படி வச்சுக்கோங்க. 215 பை பண்ணுறாங்க. 215 இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 215 நம்மளோட ரிஸ்க் என்னது, இந்த கேண்டில் கீழே தான் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாலாம் போகிறது வந்து டேஞ்சரான ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ இந்த கேண்டில் கீழே தான் நம்ம வச்சுருக்கோம். நம்மளோட டார்கெட் வந்து எப்படியும் ப்ரீவியஸ் இந்த ஹைஸில் தான் இருக்க போகுது, அதான் நம்மளோட டார்கெட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தாலே நமக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மார்க்கெட் போயிருக்கு அப்படின்றது. இதுவே நமக்கு 1:4 வரைக்கும் போயிருக்கு. பட் அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக ஒரு 250 ரூபாவில் பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நமக்கு 36 பாயிண்ட் வருது. ஸோ 36 பாயிண்ட்டுன்றது வந்து 4 லாட் போட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு லாட் 25 அப்படின்னா 4 லாட்டு போடும்போது உங்களுக்கு 100 வரும். இன்ட்டு 36 3600 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 1:2.78 இருக்குது. நீங்கள் 1:3 கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1:3 1:4 இது வந்து ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நமக்கு கொடுத்த கால் தான். ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எப்போ கொடுத்துருக்கோம், எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ அடுத்ததாக 43,700 புட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட் வரும்போது நான் சொன்னேன், நான் ட்ரேட் எடுத்தது எக்ஸாக்டாக 221. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 215 தான். இதான் என்னுடைய ஸ்டாப் லாஸே, ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம ரிஸ்க் ரிவார்ட் போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 221 ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 215 தான் என்னுடைய ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் ஐலே எக்ஸிட் ஆக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1:4 வருது பாருங்கள். இதுவே ஆல்மோஸ்ட் 1:5 கிட்ட வருது. ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1:4 வருது. ஸோ இதுலேருந்து நம்மளுடைய அடுத்த கட்ட டார்கெட் 300 எத்தனை % வருதுன்னா 36% வருது. இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க் செட்டப் படி பார்த்தா நமக்கு 1:12% வருது. இதுவே நம்ம அந்த ஸ்டாண்டர்டாக 5% சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த 5% ரிஸ்க்கு அப்படின்னா கூட, ஸோ இப்போ அந்த 5% ரிஸ்க்குனா கூட நமக்கு 1:7 ரேஷியோவில் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். அதாவது 80 பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட் லெவல் டார்கெட்லேயே சொல்கிறேன். நம்ம இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 1:14% ரிஸ்க் ரிவார்டை நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். 72% நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ பெருசாக கேப்சர் பண்ணலாலும் அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சில் தாராளமாக கேப்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து 80 பாயிண்ட் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் அந்த 4 லாட் பை பண்ணியிருப்போமா. ஸோ அந்த 20,000 கேபிட்டலில் சொல்கிறேன். ஸோ 100 வரும், 100 குவான்டிட்டி வரும். 100 × 80 8,000 நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,100. ஏன்னா இந்த பாயிண்ட்டை பாருங்கள், கரெக்டாக ஒரு 11 பாயிண்ட் வருது. ஸோ அப்போ 11 நீங்கள் 100ன்னு போட்டிங்கன்னா 1,100 நமக்கு ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கும், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடி கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வரும். நீங்கள் கற்றுக்காமல் பண்ணிங்கன்னா இது அப்படியே உல்ட்டாவாக நடக்கும். இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதிலே நம்ம ரீஎன்ட்ரிலாம் கொடுத்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்னைப்பர் என்ட்ரி 280. ஸோ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட கீழே வரல. நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்ட் 280. இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட மார்க்கெட் கீழே வரல. இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து நீங்கள் நல்லா அக்யூரேட்டாக கற்றுக்கிட்டால் மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கஷ்டம். பட் நீங்கள் ப்ராப்பராக ரிஸ்க் செட்டப்பை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே உங்களால் தாராளமாக ட்ரேட் எடுக்க முடியும். ரிஸ்க் செட்டப் வந்து உங்களுக்கு மோர் தென் 5% ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, விட்டுறலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7% போகுது நம்ம ரிஸ்க்குக்கும் மேலே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாசிபிலிட்டிக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ 1 செகண்ட் கரெக்ஷன் இந்த பிளேஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ரிஸ்க் செட்டப் இங்கே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கா. இதிலிருந்து 1:3 1:4 அடுத்த கட்ட டார்கெட்டில் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதுவே 1:5 கிட்ட வருது. ஸோ 25% ப்ராஃபிட்டு. இல்லைனா நம்மளுடைய அடுத்த கட்ட இந்த டார்கெட் வந்து 300. மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ 1 செகண்ட் கரெக்ஷன் வந்துட்டு திரும்பவும் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. திரும்பவும் கீழே வந்தான் அப்படின்னா இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் திரும்ப அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு டார்கெட் லெவல் 300. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கூட ஒரு ட்ரேடை போட்டிருக்கலாம். தாராளமாக யார் போட்டாலும் சரி. ஸோ இதுலேயே நம்ம ஒரு 5% ரிஸ்க் வச்சுக்கலாம். 5% இருந்தது நம்ம வந்து மேக்ஸிமமாக தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நமக்கு 2.5 2% அவ்வளோதான் ரிஸ்க்கே வரும். ஆப்ஷனில் ஒழுங்காக கற்றுக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே.
ஸோ இதில் பார்க்குறப்போ நமக்கு 22% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. அதாவது கரெக்டாக 70 பாயிண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம 300 ரூபாயில் பை பண்ணுற மாதிரி வருது. ஸோ 300 ரூபாயில் பை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் 3 லாட் தான் பை பண்ண முடியும் அந்த 20,000 ரூபாய் பட்ஜெட் வச்சு. ஸோ 3 லாட் அப்படின்னா 3 × 25 போடுங்க, 75 வரும். இப்போ நீங்கள் இங்கே எத்தனை பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்பீங்க? 70 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்டூ 70 5250 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 75 × 16 போடுங்க. ஏன்னா ரிஸ்க்கை இங்கே பார்க்கலாம். ரிஸ்க் வந்து 16 பாயிண்ட்டு. ஸோ 75 × 16 1200 ரூபா உங்களுக்கு லாஸ் இருக்கும். ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும். இதுக்காக தான் ரிஸ்க் செட்டப்பை எப்பயுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுன்றது. இப்போ நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக ஒரு ஆவரேஜான கணக்கு. இதோட எக்ஸல் ஷீட்டை நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.